ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் கடை ரிசல்ட் வந்துட்டு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்ச் 1 வந்துட்டு கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட் எப்போ விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு எல்லாம் அந்த ஆடியோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா போட்டுட்ருந்தோம். ஸோ வந்துட்டு நம்ம அப்போவே ஃபோன் பண்ணப்போ, அவங்க திங்கட்கிழமை இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ ஆடியோ பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி திங்கட்கிழமை ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு கால் வந்துட்டு ரீச் ஆகலை. எனக்கு தனிப்பட்ட முறையில் மெயில் பண்ணாங்க, ப்ரோ ஃபோன் எடுக்க மாட்றாங்க. ஒரு வேளை வந்துட்டு எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்போங்கிறதுனால கூட இந்த மாதிரி ஏதாவது லேண்ட்லைன் நம்பர்னால அப்படி இருக்கலாம். மேபி ஒரு சிலருக்கு ஃபோன் எடுக்குறாங்க. ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கால் அட்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ நமக்கு மெயில் கிடைச்சிது அப்படின்னா, நான் உடனே வந்துட்டு போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு நமக்கு கிடைச்ச நியூஸ் என்னென்னா, நமக்கு வந்துட்டு இந்த வாரத்தில 60% ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அதாவது விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில இருக்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெயில் பண்ணது தான். ஸோ ஒரு 60% இந்த ஒரு வாரத்தில, அதாவது இந்த வாரத்தில ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, எப்போ விடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் போன ஆடியோலே சொல்லியிருந்தேன், எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஸோ நமக்கு ரிசல்ட் வேணும்னா நம்ம தான் போராடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோன் பண்ணுங்க. அவங்க எடுக்கல அப்படின்னா வேறு நம்பர் இல்லைனா வந்துட்டு ரெகுலராக ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் பண்ணிட்டு விடாதீங்க. ரெகுலராக டைம் கிடைக்கும் போதெல்லாம் கால் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நமக்கு கால் எடுத்தாங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேளுங்க. நானும் வந்துட்டு ஆடியோ கிடைச்சதுன்னா உடனே போடுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட் இதுதான். ஸோ அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன ஆடியோ இல்லை மெயில் அப்டேட் இல்லை நியூஸ் பேப்பர், லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நியூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு நியூஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் போன வாரம். இந்த மாதிரி வந்து கள்ளக்குறிச்சியில் தலைவாசலில் இந்த மாதிரி வந்துட்டு ரேஷன் கடை வந்துட்டு ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. ஸோ வந்துட்டு புதுசாக இருக்கவங்கள நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்துட்டு கோரிக்கை வைக்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு ஒரு ஆள் வந்து 4 கடை 5 கடை பார்க்குற நிலமை கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸும் நான் போட்டிருந்தேன். பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ வந்து இப்படி இருக்கும்போது அவங்க அந்த சைடும் நமக்கு, அதாவது ஒர்க் பண்ணுறவங்க சைடும் ப்ரெஷர் வைப்பாங்க. இப்போ வந்துட்டு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நம்ம தான் வந்து ரிசல்ட் வந்துடணும், செலக்ட் ஆகணும் அப்படின்னு இல்லை. அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களும் எங்களுக்கு ஆள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எத்தனை கடை பார்த்தாலும் ஒரே சம்பளம் தான் மாதம். இத்தனை கடை பார்க்குறேன்னு 2 சம்பளம் 3 சம்பளம்லாம் கிடையாது. ஸோ நீங்களே நாளைக்கு வேலைக்கு போனாலும் அதே நிலமை தான். ஸோ வந்துட்டு ஆள் பற்றாக்குறை வருது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு 2 கடை 3 கடை பார்க்குற நிலமை வரும். ஸோ அப்படி வரும்பொழுது நம்ம அதுக்கு சம்பளம்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு ஆள் போடணுன்னு தான் அவைங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வந்த அப்டேட்டை நான் போட்டேன். ஸோ அந்த மாதிரி லோக்கல் நியூஸ் பேப்பரில் நீங்கள் எதாவது இதை பற்றின நியூஸ் பார்த்தீங்கன்னாவோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கிடைச்சாலோ, ஆடியோ அப்டேட் கிடைச்சாலோ, நம்ம சேனல் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு உடனே மெயில் பண்ணுங்கள். நான் உடனே வந்துட்டு சொல்கிறேன். எனக்கு அப்டேட் கிடைக்க நான் வந்துட்டு உடனே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட் இதுதான். இந்த ஒரு வாரத்தில் 60% ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் எஃபர்ட் போடுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் தான் அங்கே இருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அந்தந்த ஊரில் இருக்கீங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ வந்துட்டு விடாதீங்க. ஜிஆர் ஆஃபீஸ், டிஆர்பி ஆஃபீஸ் அந்த நம்பர்லாம் எங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடியே காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து விழுப்புரத்தோட டிஆர்பி வெப்சைட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இதில் தான் அசிஸ்டன்ட் கோஆப்ரேட்டிவ் ப்ரொஃபஷனலி செலக்டட் லிஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா ஸ்க்ரீனில். அது வந்துட்டு இதில் கோஆப்ரேட்டிவ், அதாவது கூட்டுறவு வங்கி தேர்வு நடந்த ரிசல்ட்டு. ஸோ இது மாதிரி வந்து ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு மாதிரி ரிசல்ட்டுன்னு சொல்லி வரும். ஸோ இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த பேஜோட லாஸ்ட்டில் இங்கே பாருங்கள், ஒரு அட்ரஸ் மாதிரி போட்டு இந்த சேர்மன் ஜாயின்ட் ரெஜிஸ்டர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் பிரியூ, அதாவது டிஆர்பி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபோன் நம்பரு. ஸோ இதே கள்ளக்குறிச்சிக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ இப்படி தான் ஃபோன் நம்பர் இங்கே தான் இருக்கும். நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஸோ அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரிசல்ட் வராது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உடனே போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இன்னோவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.